திருமணம் ஆகி 15 வருடங்களுக்குப் பிறகு பவித்ரா முதன்முறையாய் கர்ப்பம் தரித்திருந்தாள். அதுவும் இரட்டை குழந்தைகள் என மருத்துவர் சொன்னதில் அவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அவர்கள் இருவருக்குமே பெற்றோர்கள் உயிருடன் இல்லை. சொந்த பந்தம் என சொல்லிக் கொள்ளவும் யாரும் இல்லை. சிவாதான் பவித்ராவை கண்ணும் கருத்துமாய் கவனித்துக் கொண்டான். 2 குழந்தைகளையும் கையில் ஏந்தப் போகும் நாளுக்காக அவர்கள் இருவரும் துடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நாளும் வந்தது. 2 குழந்தைகளையும் காண்பதற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. பவித்ராவுக்கு பிறந்தது ஒரே ஒரு குழந்தை மட்டுமே. மருத்துவருக்கும் கூட அது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அதுவரை எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுகள் எல்லாமே 2 குழந்தைகளைத்தான் காண்பித்தன. இன்னொரு குழந்தை என்ன ஆனது என்று அனைவருக்குமே குழப்பம். ஒரு வேளை இது ஏதோ அமானுஷ்யமாக இருக்குமோ என்று ஒரு செவிலிப் பெண் கூட திகிலூட்டினாள். பவித்ராவுக்கும் சிவாவுக்கும் கூட அது புரியாத புதிராக இருந்தாலும் ஒரு குழந்தையை பார்த்ததில், அதுவும் அவர்கள் நினைத்தாற்போல் பெண் குழந்தை பிறந்ததில் அவர்கள் இன்னொரு குழந்தையைப் பற்றிய விஷயத்தை மெல்ல மெல்ல மறந்தே போனார்கள். பிறந்த குழந்தையுடன் ஒவ்வொரு நொடியும் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பதாகவே உணர்ந்தார்கள். அந்த குழந்தைக்கு இன்பநிலா என பெயரிட்டிருந்தார்கள். 4-5 மாதங்கள் ஓடிப்போயின. அவர்கள் இருவரையும் அடையாளம் கண்டு கொண்டு அந்த குழந்தை சிரிக்கும் போதெல்லாம் பவித்ராவும் சிவாவும் தங்களையே மறந்து போனார்கள். ஆனால் அந்த குழந்தை அவர்கள் இல்லாத போதும் கூட எதையோ பார்த்து சிரிப்பதை அவர்கள் இருவருமே கவனிக்கவில்லை. நாட்கள் கிடுகிடுவென ஓடின. குழந்தைக்கு 3 வயது கடந்து விட்டிருந்த சமயம் ஒரு நாள் அடுப்படியிலிருந்த பவித்ரா இன்பா இன்பா என்று தன் குழந்தையை அழைத்தாள். வழக்கமாக ஒரு தடவை அழைத்ததுமே ஓடி வரும் குழந்தை அன்று அவள் 4-5 தடவை கூப்பிட்டும் சத்தம் கூட கொடுக்கவில்லை. பவித்ரா பயந்து வாசலுக்கு ஓடினாள். வெளித்திண்ணையில் சுவரோரமாய் அமர்ந்திருந்த குழந்தையை கண்ணால் பார்த்ததும் தான் அவளுக்கு உயிரே வந்தது. ஈயை இன்பா, எத்தனை தடவை அம்மா கூப்பிட்டேன், உனக்கு கேட்கலையா? அப்போதும் கூட குழந்தை திரும்பி பார்க்கவில்லை. பவித்ரா குழந்தையின் அருகில் சென்றாள். சுவற்றை பார்த்தபடி அமர்ந்திருந்த குழந்தை யாரிடமோ பேசிச் சிரித்துக் கொண்டிருந்தது. பவித்ரி ஒரு நிமிடம் சற்று பதறிப் போனாள். அவள் பேய் கதைகளில் அதிகம் நம்பிக்கை கொண்டவள். சட்டென குழந்தையை அழைத்துக் கொண்டு வீட்டின் உள்ளே சென்று கதவை தாழிட்டு கொண்டாள். இரவு வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த கணவனிடம் நடந்த விஷயத்தை கூறினாள். அதை கேட்டுச் சிரித்தான் சிவா. பவித்ரி, நீ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பொறந்த குழந்தைங்கிறதால அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீ ரொம்ப பயப்படுகின்றாய். இந்த வயசுல இதெல்லாம் சாதாரணமா? அதுவும் பொம்பள புள்ளைங்க தன்னையே ஒரு அம்மா மாதிரி நினைச்சுக்கிட்டு பொம்மை கூட பேசுறது, தன்னை தானே பேசிக்கிறது எல்லாம் சகஜம் தானே. நீ தேவையில்லாம பயப்படாதே. பவித்ராவால் சிவா கூறிய சமாதானத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளது குழந்தை அதே மாதிரி தொடர்ந்து நடந்து கொள்வது அவளுக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. அவள் மனது கண்டதையும் எண்ணிக் குழம்பியது. அன்றிலிருந்து அவள் தன் குழந்தையை வெளியில் விளையாட விடுவதில்லை. முடிந்தவரை அருகிலேயே இருந்து கவனித்துக் கொண்டாள். குழந்தைக்கு 4 வயதான போது பள்ளியில் சேர்த்தார்கள். இன்பாவும் சந்தோஷமாக பள்ளிக்கு போவதும் வீட்டுக்கு வந்து பள்ளியில் கற்றவற்றை தாய் தந்தையரிடம் சொல்லிக் காட்டுவதுமாய் சில நாட்கள் மகிழ்ச்சியாகத்தான் சென்றன. ஒரு நாள் இன்பா பள்ளிக்குச் சென்ற பின்பு பவித்ராவுக்கு பள்ளியிலிருந்து அழைப்பு வந்தது. பயந்தவாறே பள்ளிக்கு சென்ற பவித்ரா தலைமை ஆசிரியரின் அறையில் இருந்த இன்பாவை பார்த்து அதிர்ந்தாள். குழந்தையின் முகத்திலும் உடம்பிலும் ஆங்காங்கே இரத்த காயங்கள். ஐயையோ டீச்சர், என் புள்ளைக்கு என்னாச்சுது? இவ்ளோ நாள்ல அவ ஒரு தடவை கூட கீழே கூட விழுந்ததில்லையே. பொத்தி பொத்தி வளத்துட்டு வந்தேனே, இப்புடி அடிபட்டிருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? எப்புடி இப்படி அடிபட்டுச்சுது? நீங்க யாராச்சும் அடிச்சீங்களா என்று கோபத்துடன் கேட்டாள் பவித்ரா. இங்க பாருங்கம்மா, இங்க யாரும் உங்க புள்ளைய அடிக்கல. அவ கூட படிக்கிற பசங்க கூட எதுவும் பண்ணல. பவித்ராவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவர்களிடம் இப்போது வாக்குவாதம் பண்ணுவதை விட முதலில் குழந்தையை மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நினைத்தவளாய் அழுது கொண்டே குழந்தையை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு வெளியே வந்தாள். அப்போது அவளை ஒரு பெண் தடுத்து நிறுத்தினாள். மெதுவாக லலிதாவின் அருகில் வந்து முணுமுணுத்தாள். உன்னோட குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் ஏதாவது பேயோட வேலையாத்தான் இருக்கும். நான் சொல்ற இடத்துக்கு உன் குழந்தைய கூட்டிட்டு போ, எல்லாம் சரி ஆயிடும் என்று ஒரு விலாசத்தை கூறினாள். பவித்ராவுக்கு அந்த பெண்ணின் குரல் அவள் காதில் வந்து ஆந்தை கத்துவது போல் ஒலித்தது. அவளது முகம் கோரமாக பயமுறுத்தும் முகமாய் தெரிந்தது. திகிலுடன் அங்கிருந்து வேகமாக நகர்ந்து சென்றாள். வீட்டுக்கு போகும் வழியில் மகளிடம் மெல்ல பேச்சு கொடுத்தாள் பவித்ரா. இன்பா, உன்னை யாரும்மா இப்படி அடித்தார்கள் என்று கேட்டாள். இரட்டை மேற்கோள்குறி. இவன் தான்மா. எனக்கு ஏதோ திகில் காட்சியை பார்த்தாற்போல் வேர்த்து கொட்டியது. இன்பாவிடம் மேற்கொண்டு எதுவுமே பேசாமல் அவளை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றாள். மருத்துவர் காயத்திற்கு காரணம் கேட்டபோது ஏதோ சொல்லிச் சமாளித்துவிட்டு காயத்துக்கு மருந்து போட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். தன் கணவன் எப்போது வருவான் என காத்திருந்தவள் அவன் வந்ததுமே ஓவென அழுதாள்.
சிவா அவளை சமாதானப்படுத்துவதற்குள் மறுநாள் பொழுதே விடிந்துவிட்டது. சிவாவுக்கு அமானுஷ்ய செயல்பாடுகளில் எல்லாம் நம்பிக்கை இல்லாத போதும் தன் மனைவிக்காக அவள் கூறிய சாமியாரிடம் இருவரையும் அழைத்துச் சென்றான். நடந்ததை சாமியாரிடம் கூறினாள் பவித்ரா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சாமி, நீங்க தான் என்னன்னு பார்த்து சொல்லணும் என்று கைகூப்பி நின்றாள். கவலைப்படாதீங்கம்மா, நான் என்னன்னு பாக்குறேன். உங்க குழந்தையோட ஜாதகம் கொண்டு வந்திருக்கீங்களா? சாமியார் பவித்ரா கொடுத்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தார். ஒரு நிமிடம் கண்களை மூடியபடி இருந்தவர் கண்களை திறந்து, உங்க குழந்தையோட ஜாதகப்படி அவ கூட இன்னொரு குழந்தை பொறந்திருக்கணுமே, அந்த குழந்தை எங்க? இரட்டை மேற்கோள்குறி. பவித்ராவும் சிவாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஐயா, இவள் கர்ப்பமா இருக்கும் போது டாக்டர் கூட இரட்டை புள்ளைன்னு தான் சொன்னாங்க. ஆனா பொறந்தது ஒன்னு தாங்க என்றான் சிவா. இல்ல, பொறந்தது ஒன்னு இல்ல, 2. சிவாவும் பவித்ராவும் அதிர்ச்சியில் முழித்தனர். உங்க குழந்தை உடலால 1, ஆன்மாவால 2 என்று சாமியார் கூறியதை அவர்கள் இருவராலும் நம்ப முடியவில்ல. ஐயா, நீங்க சொல்றது எங்களுக்கு புரியலை என்றான் சிவா. இப்புடி நடக்கிறது ரொம்ப அபூர்வம். உங்க மனைவி கர்ப்பத்துல 2 ஜீவன் உருவாகி இருந்திருக்கு. 1 பொண்ணு 1 ஆணு. 2 ஆன்மாவும் ஒரே உடம்புல குடி ஏறி இருக்கு. உங்க குழந்தைகிட்ட பெண் ஆன்மாவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அதனால தான் அவ பெரும்பாலான நேரத்துல சாதாரணமா பெண் குழந்தைங்க நடந்துக்குற மாதிரி சாந்தமா இருக்கா. இரட்டை மேற்கோள்குறி. சாமியார் சொல்லச் சொல்ல பவித்ராவும் சிவாவும் பீதியில் உறைந்து போயினர். அந்த 2 ஆன்மாக்களும் இணக்கமாயிருந்ததால் உங்க குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஏதாவது பிணக்கம் ஏற்படும் போது ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவை தாக்க முயற்சிக்கலாம். நேத்து அப்படித்தான் ஏதாவது நடந்திருக்கணும். சாமி, இதனால என் புள்ளையோட உயிருக்கு எதுவும் ஆகாதுல்ல என்று பதறினாள் லலிதா. கண்டிப்பா ஆகும். நேத்து நல்ல வேளையா சின்ன காயத்தோட போச்சுது. ஆனா இதே மாதிரி எப்பவும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஐயையோ சாமி, அப்படில்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் என் புள்ளைய எப்படியாவது காப்பாத்தணும். பயப்படாதீங்கம்மா, எந்த ஒரு பிரச்சினைக்கும் கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்கும். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. நான் இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்குன்னு பாக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெளியில உட்காருங்க என்ற சாமியார் தியானத்தை தொடங்கினார். சுமார் 1 மணி நேரம் கழித்து சாமியார் மணியை மட்டும் உள்ளே அழைத்தார். நான் தியானத்திலிருந்தப்ப ஜீவசமாதியான என்னோட குரு என்கிட்ட பேசினாரு. அவரு இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வை சொல்லியிருக்கார். நாம அத முயற்சி பண்ணி பாப்போம். நான் சொல்றபடி பண்ணுங்க. மகிழ்ச்சியில் சிவாவும், சொல்லுங்கய்யா, கண்டிப்பா பண்றோம் என்றான். உங்க பொண்ணு பொறந்த அதே நாள்ல அதே நேரத்துல இறந்து போன ஒரு ஆண் குழந்தைய நீங்க தேடி கண்டுபிடிக்க, அந்த குழந்தையை அடக்கம் செஞ்ச இடத்துக்கு போய் அந்த குழந்தையை உங்க குழந்தையா பாவிச்சு அந்த குழந்தைக்கு இறுதிச் சடங்குகள் செய்யணும். நீங்க போகும்போது உங்க கூடவே உங்க பொண்ணையும் கூட்டிட்டு போங்க. இப்படி செஞ்சா உங்க பொண்ணோட ஆன்மா அவ கூடவே பொறந்த இன்னொரு ஆன்மா இப்ப இல்லேன்னு நம்பும். அதோட உங்க குழந்தைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும். வர்றா வெள்ளிக்கிழமை பூர்ண அமாவாசை அன்னிக்கு காலையில நான் சொன்ன சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணுங்க. புரிஞ்சுதா? தைரியமா போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். சிவாவும் சாமியார் சொன்னது போலவே ஒரு குழந்தையை கண்டுபிடித்து இன்பாவையும் அந்த குழந்தையின் சமாதிக்கு தன்னுடன் அழைத்துச் சென்று எல்லா சடங்குகளையும் செய்து விட்டான். அதன் பிறகு இன்பாவிடம் எந்த சலனமும் இல்லை. தங்கள் குழந்தைக்கு இருந்த எல்லா பிரச்சினைகளும் தீர்ந்து விட்டதென பவித்ராவும் சிவாவும் நம்பினார்கள். அவர்கள் வாழ்க்கை நிம்மதியாக போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் அடுப்படியிலிருந்த பவித்ரா, இன்பா இன்பா என தன் குழந்தையை அழைத்தாள். வெளித்திண்ணையில் அமர்ந்திருந்த இன்பா வெகு தூரத்திலிருந்த எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அப்படி உற்று பார்த்து கொண்டிருந்தது தூரத்திலிருந்த பேய்மலையில் ஒரு வீடு.